பேரளவில் ஓஎம்பியை தாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதாகவும் சர்வதேச நாடுகளுடனும் குறிப்பாக இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸாக தாங்கள் ஐசிஆர்சி யுஎன் ஏஜென்சியோடையும் தாங்கள் ஒத்துழைப்பதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த இதுவரைக்கும் 2015 தொடங்கி 2017 உருவாக்கப்பட்ட இந்த ஓஎம்பி கிட்டத்தட்ட 6,000 பேரை காணவில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், ஆனால் இதுவரைக்கும் ஒருவரை கூட திட்ட தெளிவாக இருப்பதாக இந்த 8-9 வருட காலத்தில் இனம் காணப்படவில்லை. ஆகவே இது வெறுமனர் காலம் கடத்தும் முயற்சி என்பதும் மற்றும் அது மட்டுமல்லாமல் இந்த முயற்சிக்குள்ளால நாங்கள் கேட்பது தொடர்ச்சியாக 18,000 பேருக்கு மேல் பிடித்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கும்போது அந்த 18,000 பேருடைய விவரங்களையும் வெளியிட சொல்றோம். அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் 2,82,000 பேர் இறுதி கட்டத்திலே யுத்தத்தின் முடிவிலே ஸ்ரீலங்காவுடைய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாடுகள் சென்றனர். அந்த லிஸ்டில் இருந்து பிடிக்கப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்ற விவரத்தை, அதிலே யார் யாரை விட்டிருக்கிறார் என்ற விவரத்தை, அதில் மீதியாக இப்போது தடுப்பில் உள்ளவர்களுடைய விவரத்தை விட சொல்லும்போது சர்வதேச தளத்திலே இந்த நாடு உட்பட பல தடவைகள் அதுக்கான அழுத்தங்களை போட்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கா அரசுக்கு அது தயாராக இல்லை. ஏன் 18,000 என்று நாங்கள் குறிப்பிடுவோம் என்று சொன்னால் சில அடிப்படைகள் இருக்கிறது. குறிப்பாக 2011 ஐசிஆர்சி ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதிலே 15,000க்கு மேற்பட்டவர்கள் பற்றிய காணாமலாக்கப்பட்டதாக, இறுதிக்கட்ட போரிலே காணாமப்படுவதாக தங்களுக்கு பதவி இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த அடிப்படையிலே குறைஞ்சபட்சம் 18,000 பேருக்கு மேலே பிடித்து காணாமலாக்கப்பட்ட என்ற அந்த அடிப்படையை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இதிலே தம் மக்களும் அந்த குறிப்பாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரத்தை அங்கே தாய்மார், உறவுகள் மிக தெளிவாக சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும், இவர்கள் பற்றிய அறிக்கைகளை வெளியில விட வேண்டும் என்று சர்வதேச தளத்திலே வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இளைவாக இன்னும் உயிர்ப்புடன் தீர்க்கப்படாத பிரச்சனையாக பலரினுடைய ஆழ்மனதை தொடுகின்ற விஷயமாக இருக்கிறபடியால் இவர்கள் குறிப்பிட்ட தரவுகள் சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு இப்போது நடைமுறையில் இருக்கின்ற இந்த ஸ்ரீலங்கா அரசு கடுமையாக எதிர்க்கின்ற இந்த ஓஸ்லாப் என்கிற ஆஃபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனுடைய ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட், அதுக்கு கொடுக்க வேண்டிய தேவை அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அது சார்ந்த அமைப்புகளுக்கும் உள்ளது.